பொள்ளாச்சியில் புகழ்பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கெட்டிசமுத்திரம் ஏரி சுமைதாங்கி பகுதியில் இருசக்கர ஊர்தியும் சரக்குந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் போதை தடுப்பு பிரிவு தலைமை காவலர் சிவக்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரியில் தமிழ்தாய் நகரில் வசிக்கும் பெண் ஒருவரின் இருசக்கர ஊர்தியில் பெட்டியை திறந்து பொருட்களை வைக்க முற்பட்ட போது அதில் 5 அடி நீள பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறை ஊழியர்கள் பாம்பை பிடித்து எடுத்துச் சென்றனர். தென்காசியிலிருந்து பகவதிபுரம் தொடர்வண்டி நிலையம் வரை தொடர்வண்டியை 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதைத் தொடர்ந்து தொடர்வண்டிகளின் வேகம் விரைவில் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவிக்கு செல்லும் வழியில் வெண்ணியாறு பாலம் அருகே 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டமாக முகாமிட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். யானை கூட்டத்தை வனப்பகுதிக்கு இடம்பெயரச் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக உதகை தாவரவியல் பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா உள்ளிட்ட இடங்களில் இருந்து 2 லட்சம் மலர் தொட்டிகளில் 6 லட்சம் மலர் செடிகள் அனுப்பப்பட்டன. திருப்பத்தூர் அருகே கொரட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தில் நிலம் அளவீடு செய்ய 5000 ரூபாய் கையூட்டு வாங்கிய கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் வெண்ணிலா என்பவரை கையூட்டு ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் உள்ள காவல் உதவி நடுவத்தை மது போதையில் இருந்த பெண் ஒருவர் அடித்து நொறுக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. காவல்துறையினர் அந்த பெண்ணை சமாதானப்படுத்த முயன்று முடியவில்லை. அண்மையில் பெய்த கனமழையில் தென்பெண்ணையாற்றில் சேதமடைந்த கரைகளை பலப்படுத்தும் பணிகளை கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் பார்வையிட்டு விரைந்து முடிக்க ஆணையிட்டார்.